Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics, Unit 8, Heat and Thermodynamics la book back problem number 15. Problem enna, an ideal refrigerator keeps its content at 0 degrees Celsius while the room temperature is 27 degrees Celsius. Calculate its coefficient of performance. This is a given problem. இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெஃப்ரிஜிரேட்டர் கீப்ஸ் இட்ஸ் கண்டென்ட் அட் 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிங்க் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர் இஸ் 27 டிகிரி செல்சியஸ். இது சோர்ஸ் டெம்பரேச்சர். ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, இது கார்னாட் என்ஜின் எப்படி ஒர்க் பண்ணுமோ அதுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் ரெஃப்ரிஜிரேட்டர் ஒர்க் பண்ணும். அதாவது சிங்க்லேருந்து ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி சோர்ஸ்க்கு கொடுக்கும். கார்னாட் என்ஜினில் சோர்ஸ்லேருந்து ஹீட் எனர்ஜியை எடுத்துகிட்டு சிங்க்கு கொடுக்கும். ரெஃப்ரிஜிரேட்டர் சிங்க்லேருந்து ஹீட் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி சோர்ஸுக்கு கொடுக்கும். ஸோ த ஒர்க்கிங் ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர் இஸ் ஆப்போசிட் டு த ஒர்க்கிங் ஆஃப் அ கார்னாட் என்ஜின். ஸோ சிங்க் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, சோர்ஸ் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கொடுத்துட்டு இந்த ரெஃப்ரிஜிரேட்டர்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கும். கிவன் சிங்க் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டி சஃபிக்ஸ் எல் அப்படின்னு எடுத்துக்குவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ். இதை கெல்வினாக கன்வெர்ட் பண்ணிக்குவோம். கெல்வினாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 273 இதோட ஆட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 273 இஸ் ஈக்குவல் டு 273 கெல்வின். பிகாஸ் கெல்வின் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். அதுக்கடுத்து சோர்ஸ் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் டெம்பரேச்சர் this is T suffix H. This is equal to 27 degree Celsius. இதோட 273 ஆட் பண்ணோம்னா we will get 300 Kelvin. ஸோ சிங்க் டெம்பரேச்சரையும் சோர்ஸ் டெம்பரேச்சரையும் நம்ம கெல்வினாக முதல்ல கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார்முலா coefficient of performance. coefficient of performance க்கு என்ன சிம்பல் அப்படின்னா பீட்டா. this is equal to TL divided by TH minus TL. ஸோ நமக்கு TL வேல்யூவும் தெரியும், TH வேல்யூவும் தெரியும். இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we can calculate the coefficient of performance of the refrigerator. ஸோ அந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். this is equal to 273 divided by 300 minus 273. this is equal to 273 divided by 27. ஸோ 273 27ஆல் டிவைட் பண்ணோம்னா 273 டிவைடட் பை 27. 127 சப்ட்ராக்ட் பண்ணால் 0. இந்த 3 கீழே இறக்கிறோம். 3 27ஆல் டிவைட் பண்ண முடியாது. அதனால் ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு பாயிண்ட் வச்சுக்கிறோம். இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். 30ல் எத்தனை 27 இருக்கும்? ஒரு 27. ஸோ 27. இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 3ன்னு வரும். ஸோ மறுபடியும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். again we will get 127. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிக்கிட்டே போகும். அதனால் இதோட நிப்பாட்டிக்கிறோம். ஸோ this is equal to 10.11 அப்படின்னு வரும். ஸோ this is the coefficient of performance of the refrigerator. So beta is equal to 10.11. This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் இன்னொரு புக் பேக் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.